ஹலோ வலிக்கணம்மா, வெரி குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். அனைவருக்கும் எனது வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம வீலோக்கில் பார்க்க போகிறோம்னா, இங்கே பாருங்க, நைட்டு விளக்கி காத்த எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சுட்டு அடியில் இருக்கு பால் காய்ச்சல் சுற்றி அதை எடுத்து பால் காய்ச்சணும். சம்பெல்லாம் விளக்கி போட்டு நைட்டு இது சரி, பால் காய்ச்சிடுவோம். அப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன். பால் காய்ச்சிடும். பொங்கல் பானையெல்லாம் துணியை சுற்றி வைக்கணுமா? ஆமாம், பொங்கல் பானையெல்லாம் இன்னைக்கு வியாழக்கிழமைனால புதன் வியாழன் எடுத்து வைக்கலாம். செவ்வாய் வழியெல்லாம் இந்த வேலை பார்க்கக்கூடாது. ஏன் அது அந்த வேலை பார்த்தா அது என்ன தொடச்சி ஒழிச்சு போயிருமா? அதனால பார்க்கறது இல்லை. தண்ணி இப்போதான் முந்துச்சு. அந்த தண்ணி ஊற்று. அப்புறம் மம்மி, பொங்கல் எப்படி போச்சு? பொங்கல் ஹாப்பியாக போயிடுச்சு. பொங்கல் ஹாப்பியாக போயிடுச்சு. கரும்பு சாப்பிட்டீங்களா? கரும்பு சாப்பிட பல்லெல்லாம் வலிக்குது. அப்பெல்லாம் சாப்பிடுவேன், இப்பெல்லாம் சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் கரும்பு வாங்கி யாருமே சாப்பிட்றதில்ல, அப்படியே இருக்குவேன். ஒரு வாய் கூட கடிக்க மாட்டேன். என் பொண்ணும் அப்படிதான். பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கா, அவளும் சாப்பிட மாட்டா. எங்கள் வீட்டில் யாருமே கரும்பு சாப்பிடுவோம். மாப்பிள்ளை சாப்பிடுவாங்க, நான் சாப்பிடுவேன். இதுகள்லாம் சாப்பிடாது கரும்பெல்லாம். நீங்கள் அதை ஈஸியாக எதுவும் சாப்பிட்றதா இருந்தால் கொடுத்தா சாப்பிடுங்க. வாழைப்பழம் ஸ்மூத்தாக வாய்க்கில் போகிறதா இருந்தால் சாப்பிடுங்க. வாழைப்பழம், திராட்சை, முந்திரி, ஆமாம், பொட்டுக்கடலை, ஆமாம், மட்டன், சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் அதெல்லாம் சாப்பிடுங்க. குக்கர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை சைஸ் குக்கர் வச்சுருக்கேன்னு. இங்கே பாருங்கள், இது ஒன்றா 2 லிட்டரு. இது ஒன்றா, இதுக்கு ஒரே லிட்டு தான். இதில் அமேசான்லேயே இதில் தான் வாங்கினேன். ஒரே லிட்டு தான். இது 2 லிட்ரு, இது 3 லிட்ரு. அது 2 லிட்ரு, 3 லிட்ரு. அப்புறம் பாருங்க, எத்தனை சைஸ் குக்கர் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுறது தான் இதெல்லாம். இது ப்ரெஷர் ஃபேன். இதுலேயும் சாதம் வச்சுக்கலாம். இன்னும் 2 குக்கர் இதோட செட்டாக 3 இருந்துச்சு இந்த தடவை. அது ஒன்று மேலே இருக்குது, இன்னொன்று 12 லிட்டரு குக்கர் ஒன்று மேலே இருக்குது. ஆக மொத்தம் 5, 3, 4, 6 குக்கர் வச்சுருக்கேன். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் கன்வீனியன்ட்டு இதுவும் அந்த குட்டியும் தான். இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இந்த பாருங்க எவ்வளோ வெயிட் தூக்குறதுக்கே. இதுவே 1 கிலோ இருக்கும். ஆமாம், இதை தூக்கி பண்ணுறதுக்குள்ளே பெரும்பாடு. அடியில் என்ன அடுக்கி வச்சுருப்பீங்களா? அடியில் என்னென்ன வச்சுருக்கீங்க? 2 பக்கெட்டு, குக்கர் இதெல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான். இது அர்ச்சனை இருக்கா, சில்வரில் தட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? கோயிலுக்கு கொண்டு போய் அர்ச்சனை வந்துருக்கு. பாலை எடுத்து வச்சுருவேன். தம்பி, அது வடிகட்டியது விளக்கேற்றிட்டேன். எதுக்கு அங்கே போட்டுறோம். வாசலில் காரெல்லாம் இறக்கி வாசல் ஃபுல்லாக சகதியாக இருந்துச்சு. அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன். வாசல் ஃபுல்லாக அவ்வளோ மண். காலையில் அந்த வேலை பார்க்கவே சரியாக போச்சு. இப்போ தான் வந்து காப்பி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
மணி என்ன 8 ஆயிடுச்சு. நீங்கள் மார்னிங் டிஃபன் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அதுக்கு மார்னிங் டிஃபன் சப்பாத்தி. ம். வேறு ஏதாவது தொட்டுக்க தேங்காய் நிறைய இருக்குது, தேங்காய் முடி, தேங்காய் சட்னி வேறு ஏதாவது செய்யலாம், இல்லை குருமா ஏதாவது செய்யலாம். ம். சப்பாத்தி மோஸ்ட்லி நைட்டு தானே போடுவாங்க, நீங்கள் என்ன காலையில் போடுறீங்க? இல்லையே காலையிலேயும் போடுவாள் சப்பாத்தி. சப்பாத்தியில் வேறு சப்பாத்தியில் ட்ரை பண்ணால் நீ சாப்பிட மாட்டேன். பீட்ரூட் சப்பாத்தி, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு போட்ட வேக வச்சு பிணைஞ்சிட்டு அந்த சப்பாத்தி, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம், நீ சாப்பிட மாட்டீங்க. சரி, வேண்டாமா? வேண்டாம். எதுவுமே நல்லதை சேர்த்துக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ரொட்டீன் என்ன பண்ணுறோமோ அது மட்டும்தான் சேர்த்துக்குவோம். முதல்ல நாட்டு சக்கரை போட்டு வச்சு நான் இருக்கும் இல்லையே. இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. சாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு வந்துடுறேன். விளக்கேற்றிட்டேன் காலையில் வெள்ளனா. காலையிலே விளக்கேற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் டெய்லி ஈவினிங் காலையிலையும் விளக்கேற்றிடுவேன். எங்கே இது எங்கேட வச்ச மணி? ஊதக்கூடாது சொல்லியிருக்காங்க, அதனால ஊதாம அப்படியே எரிய விட வேண்டும். கை நாளே அணைச்சி வேணாம். வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சோம். இந்த சூடு ஒரு சூடா? பனி காலத்தில் சளி பிடிக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் ஒரு மருந்து சொல்கிறேன் கேளுங்க. வெத்தலை, மிளகு, ஜீரகம், இஞ்சி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், இதெல்லாம் தண்ணியிலே போட்டு தண்ணியை போட்டுடுக்கப்புறம் கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் வற்ற வச்சுட்டு குடித்தோம்னா சளி நல்லா கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெத்தலை மெயினாக குடிக்கலைன்னா சளி கேட்காதா? சளிக்கு நல்ல மருந்து அது. வெத்தலை, மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி. இந்த கிட்டி வடி சட்டியை கண்டுபிடிச்சிட்டேன், டீ வடிகட்டுற சட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம இதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. சட்டியை கண்டுபிடிச்சேன் டீ வடிகட்டுற சட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரண்மனை படத்தில் வரும்ல,
ரசம் ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். வந்த வேலை வேற, பார்க்குற வேலை வேற. இதில் வேற முழுது வேற சமயக்காரனை மாறிட்டாலே. இந்த அடுக்க வச்சிருக்கேன். அந்த சின்ன சின்ன சட்டிகளை அடுக்க வச்சிருக்கேன். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுக்க நேற்று விளக்கி வச்சுட்டேன். அதெல்லாம் நீ இந்த ஜாமான்லாம் எடுத்து ஒதுங்கி வச்சுட்டு டிஃபன் பண்ணணும். பொம்பளைல இருந்தால் வாழ்நாள் ஃபுல்லு வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். ஆம்பளைன்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு உட்காந்துக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் சப்பாத்தி போடும்போது அப்போது பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சப்பாத்தி போடுறது இப்படி போட்டால் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ போட்டு காட்டு. இவ்வளோ தூரம் போட்டுக்கிட்டோமா, இதை நாலு முக்கோணமாக மடிச்சுட்டு இப்போ தேய்ச்சிட்டு போட்டோம்னா சப்பாத்தி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சப்பாத்தி கிளம்பி வருது பாரு, சப்பாத்தி கிளம்பி வரும் சாப்பிட்டா. 2 வாட்டி தேய்க்கணும். முதல்ல ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சு தேய்க்கணும். இப்போ பாருங்க, கிளம்பி வரும் அப்படியே மிக்ஸுங்க. சப்பாத்தி சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக மிருதுவாக இருக்கும். அப்படியே தட்டு லைட் ஓப்பன் நம்ம வந்து பாருங்கள். இந்த உப்பி வருது பாருங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இது இந்த நம்ம இது கேக்கெல்லாம் சாப்பிடுவோம் பாருங்கள், அது மாதிரி தான். அப்போ சிம்மில் வச்சுட்டு போட்டுத்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சப்பாத்தி, முக்கோணமாக போட்ட சப்பாத்தி, தேங்காய் சட்னி, பொங்கல் குழம்பு, இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு பாருங்கள். சுட சுட புளியோதரை சாதம். இன்றைக்கி சுட சுட சாதம், எல்லா காயும் இருந்துச்சு, ஒன்று அது எல்லாத்தையும் போட்டு ஒரு குருமா, தேங்காய் அரைச்சி குருமா. அதுக்கடுத்து சும்மா நேற்று வச்சு அந்த குழம்பு தான், வேணா ஊற்றிக்கலாம், வேண்டாட்டி விட்டுலாம். அப்புறம் தயிர். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச். வாங்க சாப்பிடலாம்.